கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். ஏஐ வந்துவிட்டதால் மென்பொருள் பொறியாளர்களின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாக கூடும் என ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். கோவை ஈச்சனாரியில் சுதேசி மேளா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஸ்ரீதர் வேம்பு, ஒரு காலத்தில் மென்பொருளை மனிதர்கள் உருவாக்கி வந்த நிலையில் தற்போது மென்பொருளை இயந்திரங்களே எழுதி தரும் சூழல் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 50 பேர் செய்யக்கூடிய வேலையை 2 பேரை வைத்தே செய்ய முடியும் என்றும், அதே நேரத்தில் அனைத்து மென்பொருள் பணிகளையும் இயந்திரங்களால் செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளார். தொழில்நுட்ப வளர்ச்சியால் வேலைவாய்ப்புகள் மாறினாலுமே மனிதர்களின் தேவையை முழுமையாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோக்களால் பூர்த்தி செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சாஃப்ட்வேர்ன்றது ஒரு நெசவு தொழில் மாதிரி சொல்லுவேன். முன்னாடி கைத்தறி மாதிரி நம்ம கையால கோடு எழுதிட்டு இருக்கோம். இப்போ மெஷினே கோடு எழுத ஆரம்பிக்கிறது. இப்போதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, ஒரு போன 1 வருடம் 1.5 வருடத்துலேயே அந்த மெஷின் எழுதுகிற கோடு முதல்ல வந்து அது சுமாராக இருந்தது. இப்போ படிப்படியாக நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. ஒரு 4-5 பேர் சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு 100 பேர் செய்கிற வேலையை செய்ய முடியும் மெஷினால் வச்சு. அதுதான் இப்போ நடக்குது. சூப்பர்விஷனே இல்லாமல் இல்லை, ஆனால் ஒரு 2 பேர் சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு 100 பேர் வேலையை செய்ய முடியும், 50 பேர் வேலை செய்ய முடியும். அந்த நிலைமை வந்திருக்கு இப்போ.